கட்டிட எண்ணை பொறுத்தவரை அந்த 10 வாடகை வீடுகளில் செய்யக்கூடிய அந்த வடநாட்டர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 10 வீடுகளுக்கும் அதாவது ஒரே பெரிய வளாகத்திலோ அல்லது ஒரே கட்டிடத்திலோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டிட எண், அதாவது எடுத்துக்காட்டா 024 வழங்க வேண்டும். அதாவது அந்த 10 வீடுகள் உள்ள தொகுப்புக்கு கட்டிடம் வந்து 024 என வழங்க வேண்டும். ஒரு தனித்தனி வீடாக தான் தனித்தனி கட்டிட எண் தான் கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு கட்டிடத்தில் இருந்தாலும் வச்சுக்கலாம், கட்டிடத்துக்குள்ள வந்து 10 தனி வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு சென்சஸ் ஹவுஸ் பிரிவில் வந்து 10 தனி எண்களை உருவாக்க வேண்டும். எடுத்துக்காட்டா 024/1, 024/2, 024/3 அப்படின்ட்டு அப்படியே 024/10 வரைக்கும் அது நீங்கள் கொடுக்கலாம். சரியா? வர ஒரே கட்டடத்தில் வந்து இந்த 10 வீடுகள் இருக்கும் பட்சத்தில் தனித்தனி வீடுகளாக இருக்குது, அதில் ஒவ்வொரு வீட்டையும் வந்து 4 பேர் இருக்காங்கன்னு நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறதுல அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு தனித்தனி வீடுகள்லாம் தனித்தனி நம்பர் தான் கொடுத்தாகணும். குடும்ப ஓய்வை பொறுத்த வரைக்கும் இவர்கள் குடும்பமாக இல்லாதனால என்ன பண்ணணும், நண்பர்களாகவோ அல்லது தொழிலாளர்களாகவோ சேர்ந்து தங்கியிருப்பதாக இருந்தா அப்படின்னா நம்மளுக்கு செயலில் உள்ள என்ன பண்ணணும், இன்ஸ்டிடியூஷனல் ஹவுஸ் ஹோல்டு, அதாவது நிறுவன குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, அல்லது கூட்டு குடும்பம் அல்லாத வசிப்பிடம் என்ற ஆப்ஷனை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். அதுதான் முறையானதும் கூட. சரி, இப்போ குடும்பத் தலைவருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ குடும்பத் தலைவருக்கு வந்து ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள 4 இளைஞர்களில் இவர்களில் 4 அதாவது நன்கு கூற தெரிந்த அல்லது மற்றவர்களால் தலைவராக கருதப்படும் ஒரு நபரை மட்டும் என்னன்னா குடும்பத்தில் நியமித்து அவரின் பெயரை பதிய வேண்டும். 4 பேரில் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரலாம், லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், அவருக்கு நமக்கு தமிழ் தெரிஞ்சவராக இருந்தாலோ அல்லது அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும்படி ஏதாவது இது நம்ம சொல்கிற புரியும்படி இருக்கிற நபரோட நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அவர் வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னொரு விவரங்களை வந்து செயலில் கவனமாக பதிய வேண்டும். ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வகை. ஏன்னா வந்து வெளிநாட்டினர்கள் வந்து எல்லாமே வெளிநாட்டினர் வெளி மாநிலத்தினர் இருக்காங்க அப்படிங்கும்போது அதை நம்ம முக்கியமாக கருதணும். தாய்மொழியை வந்து குறிப்பிடணும். தாய்மொழி எடுத்துக்காட்டு ஹிந்தி, போஜ்பூரி, வங்காளி, ஒடியா என்னவோ அதை தேர்வு செய்ய வேண்டும். இப்போ வட மாநிலத்தினா மேக்ஸிமம் ஹிந்தி பேச வாய்ப்பு இருக்குது. அவங்கள கேட்டு அவங்க ஹிந்தின்னு சொன்னாங்கன்னா அதாவது குறிப்பிட்ட 4 நபர்கள் வெவ்வேறு மொழி பேசுவர்களாக இருந்தாலும் அந்த 4 நபர்கள் வந்து யாரை குடும்பத் தலைவராக குறிப்பிட்டார்களோ அல்லது இவங்ககிட்ட கேட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன லாங்குவேஜ் அவரோட மதர் டங் என்னவோ அதை நம்ம போடணும். இப்போ அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து இங்கே வேலைக்காக வந்துள்ளார்கள், அதாவது ஆரிஜின் ஸ்டேட் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு, அந்த விவரத்தை வந்து பதிய வேண்டும். இது வந்து மைக்ரேஷன் அப்படிங்கிறத அவங்களுக்கு வரும். இது குடும்ப உறுப்பினர்களின் விவரம் அப்படிங்க பார்த்தீங்களா, அதில் வந்து என்னன்னா அந்த தாய்மொழியாக இருந்தாலும் அந்த இடப்பெயர்வு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும்போது அதை சூஸ் பண்ணி அதுக்கான கீழே வரக்கூடிய ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். எந்த ஸ்டேட்னா உங்களுக்கு வரிசையாக இந்தியாவில் அனைத்து ஸ்டேட்டுகளையும் காட்டும், அதில் நம்ம சூஸ் பண்ணாலே போதும். அதே மாதிரி அவங்க தங்கியிருக்க காலம் எவ்வளோன்னு கேட்கணும். அதாவது நீங்கள் எத்தனை நாட்களாக இங்கே இருக்கீங்க, எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்களாக இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த முறையில் எவ்வளவு காலமாக தங்கி இருக்கிறார்கள் என்பதை வந்து கேட்டு பதிய வேண்டும். அந்த வாடகையில் உள்ள வசதிகள் குறித்து கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். குடிநீர், மின்சாரம் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸ் தான் அந்த நம்ம அடுத்த பார்க்க போகிறது. இது ஏற்கனவே உள்ளது, ஏன் மற்றவங்களுக்கு உள்ளது தான் இதுவும் பொருந்தும். ஏன்னா வீட்டுக்கு எப்படி மின்சாரம் கிடைக்குது, எப்படி குடிநீர் கிடைக்குது அப்படிங்கிற விவரங்களை பதிவு செய்யணும். அதே போல் அவங்க வீட்டில் உள்ள டிவி, மொபைல் இந்த போன்ற விவரங்களையும் கேட்டு பதிவு செய்ய வேண்டும். கணக்கெடுக்க உங்களுக்கு மொழி பிரச்சனை இருந்துச்சு, அவங்க சொல்கிறது புரியல அப்படின்னா அவர் பணிபுரிய இடத்தின் மேலாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா அல்லது மேஸ்திரி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலமாக விவரங்களை கேட்டு பெறலாம். ஏன்னா எந்த லாங்குவேஜ் பிரச்சனாலும் அவங்க பேசக்கூடிய அந்த ஸ்லாங் வந்து அவங்களுக்கு புரியும். அப்படியே வேலை வாங்கியிருப்பாங்க அவங்க மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்கலாம். எந்த ஒரு அடையாள அட்டையும் ஆதார் போன்ற விவரங்களாம் நீங்கள் கேட்க வேண்டியதில்லை. ஏன்னா வந்து அவர்கள் கூறும் விவரங்களை வந்து அப்படியே நம்பகத்தன்மையும் பதிவிடலாம். ஏன்னா வட மாநிலத்தில் என்பதால் வந்து அவங்க சொல்கிறது உண்மைதானா, வட மாநிலத்தினாலும் இவங்க குறிப்பிட்ட இந்த மாநிலத்தை சேர்ந்தவரா அந்த ஆதார் அட்டையெல்லாம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் இருப்பதற்கு எந்த ஆதார் அட்டையும் தேவையில்லை. ஒவ்வொரு 2 அல்லது 3 வீடுகள் அல்லது ஒரு குறிப்பிட்ட 6 வீடுகள், மேக்ஸிமம் 6 வீடுகளுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய சிங்க்ரைஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி தரவை சேமிச்சிருங்க. இணையசி இல்லாத போதும் ஆஃப்லைனில் பதியலாம். நெட்வொர்க் கிடைக்கும் போது சிங்க்ரைஸ் செய்து கொள்ளலாம். இது மிக முக்கியமாக பயன்படுத்த வேண்டியது. சிங்க்ரைஸ் என்பது முக்கியம். ஒவ்வொருடையும் நீங்கள் வந்து அதை சேவ் செஞ்சாலும் ஒரு 2 அல்லது 3 வீடுக்கு அல்லது ஒரு அதிகபட்சம் ஒரு 6 வீடுக்குள்ளேயாவது உங்களுக்கு என்னென்னா சிங்க்ரைஸ் பண்ணிடுங்க. அதனால தான் உங்களுக்கு ஆஃப்லைனில் பதியக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்குது. நெட்வொர்க் கிடைக்கும் போது சிங்க்ரைஸ் பண்ணிங்க. நன்றி.